Hi, I'm dietitian Dr. Surendra from Thuthukudi. நியூட்ரிஷன் அண்ட் டயட் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தில் போட்டி போட்டு முன்னேறிட்டு இருக்கு. பொருளாதாரத்தில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன்லையும் எல்லா நாடுகளும் ரொம்ப முன்னேறி போயிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட உடல் பருமன் விகிதம் அப்படிங்கிறது 50% மேலேயும் இருக்கு. அதே மாதிரி இந்தியா மற்ற நாடுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு நாடோட ஒபிசிட்டி ரேஞ்ச் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானோட ஒபிசிட்டியோட விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4.5% தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு சரியான உணவு முறை பழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நாட்டு குழந்தைங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் என்ன அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை ஐஸ்கிரீம்ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஜப்பானிய குழந்தைகள்கிட்ட நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்டால் பிராக்கோலி, ஆரஞ்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ். அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்தே நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ண வைக்கும்போது அவங்களுடைய ஒபிசிட்டியை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் ஜப்பானியர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி ஆப்ஷன்ஸை கைட் பண்ண வேண்டிய கடமை பெற்றோர்களான உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒபிசிட்டியிலேருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் ஒபிசிட்டினால் வரக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸையும் கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ண முடியும்.